அப்படியெல்லாம் திவ்யாவை உங்க கிட்ட இருந்து யாரும் பிரிச்சிட முடியாது. நான் கூட இருக்கேன், பாத்துக்கலாம். நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தேங்க்ஸ்ங்க. சரி, காலையிலே இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீட்லயே கேட்டு இருந்திருக்கணும். ஆனா நிலைமையே வேற மாதிரி இருந்துச்சுல, அதான் கேக்கல. அதெல்லாம் சாப்பிட்டேங்க. நீங்க சொல்ற பதில்லயே நீங்க சாப்பிடலன்னு நல்லா தெரியுது. சொல்லுங்க, சாப்பிடல தானே? ஆமாங்க, உங்ககிட்ட என்னால பொய் சொல்ல முடியல. சாப்பிடல. ஏன் சாப்பிடல? தோணல. ஏங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அதுக்குன்னு வயித்த காய போடக்கூடாதுல்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது சமாளிக்கிறதுக்கு மன வலிமை இருந்தாலும் கூடவே உடல் வலிமையும் ரொம்ப முக்கியம் இல்ல. அதனால முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சரிங்க, போற வழியில ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். ஏங்க, வண்டியை கொஞ்சம் ஓரமா அங்க நிப்பாட்டுங்க. எங்க இங்க எதுக்குங்க? பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இல்லையே, தள்ளி போனதா இருக்கும். பரவாயில்ல, நீங்க இங்கே நிப்பாட்டுங்க. எங்க இங்க எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? நீங்க சாப்பிடல, அதுக்குதான். இங்கதான் ஹோட்டல் எதுவுமே இல்லையே, எப்படி? ஹோட்டல் இல்லைன்னா என்ன? உள்ள வாங்க வாங்க. என்னங்க பார்க்குள்ள கூட்டு போறீங்க? உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சாப்பாடு போட்டுல வைக்கிறாங்களா? அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏங்க, இங்க யாரும் விக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க கொஞ்சம் வரீங்களா? இப்படி உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுல இட்லி தோசை மாதிரி டிஃபன்லாம் இருக்காது, கிச்சடி தான் இருக்கும். சூப்பரா இல்லைனாலும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். பயப்படாம சாப்பிடலாம். ஏங்க, உங்க சமையல் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உங்க சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இது மதியம் நான் சாப்பிடுறதுக்காக கட்டி வச்சதுதான். அது அப்புறமா பாத்துக்கலாம். புடிங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்க. நான் வரப்ப அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருந்தீங்க. நான் வந்ததும் அப்படியே கிளம்பிட்டீங்க. கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்லைங்க இல்லைங்க, நான் சாப்பிட்டேங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வரல. உங்க முகத்தை பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தெரியல. சரி, ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஏங்க, இருக்கிறதே கொஞ்சம், இத நீங்க சாப்பிடுங்க. ஏங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்க சாப்பாட்டை கொடுக்கறப்பவே எனக்கு மனசு வயிறு நிறைஞ்சிருச்சு. சாப்பிட்டா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேணாம். உங்களை பட்னியா போட்டு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு வலிக்கும். சரிங்க. அப்போ நீங்க இத சரிசமமா பிரிச்சு வைங்க. நான் கார்ல போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன். நீங்க பாருங்க, நான் வந்து பாப்பேன். எனக்கு அதிகமா உங்களுக்கு கம்மியா வச்சிடாதீங்க. கண்டிப்பா வந்து பாப்பேன். ஐயோ சரிங்க.